Morning Moon. எல்லாருக்கும் வணக்கங்க. மார்னிங் மூன் சேனலை மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆக்சுவலாக வந்து எங்கள் அம்மாவை நான் கூப்பிட்டு வர்றதுக்கு ஒரு பெரிய போராட்டம்னு வச்சுங்களேன். ஏன்னா இவங்க அப்பா வந்து கொரோனாவில் இறந்துட்டார். இறந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் இவங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் ஹோம் கேரில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் கூப்பிட்டு வரணுங்கிறதுக்காக நான் 2-3 வாட்டி இவங்க பாஸ்போர்ட் தொலைஞ்சிருச்சு. இவங்க சார்ந்தவங்க யாரோ ஒருத்தவங்க பாஸ்போர்ட்டை வந்து எப்படியோ தொலைச்சிட்டாங்க. ஆனால் அந்த பாஸ்போர்ட்டை ரெக்கவரி பண்ணி அதுக்கப்புறம் அயா விசாவில் கூப்பிட்டு வந்தேன். இப்போ இன்னையோட எங்கள் அம்மா வந்து 1.5 வருஷம் ஆகுது. அதாவது இப்போ இருக்க கலியுக காலத்தில் வந்து நிறைய பேர் பெற்றவங்களே இன்றைக்கி வந்து காசுக்காகவும் சொத்துக்காகவும் கொல்லக்கூடிய அபாய நிலை இன்றைக்கி உருவாகிருக்கு கலியுக காலத்தில். அது எஸ்பெஷலி டெல்டா மாவட்டம் மட்டும் கிடையாது, எல்லா தமிழ்நாட்டிலையுமே நம்ம நிறைய வந்து பாலிமர் நியூஸ் பார்க்குறோம், நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். அதாவது ஒரு குழந்தைய வளர்க்குறது எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயங்கள். ஆனால் நம்ம அப்பா அம்மாவை பார்த்துக்கக்கூடிய கடமை வந்து ஒரு பிள்ளைகளுக்கும் உண்டு. அதாவது ஆண் பிள்ளையாக இருக்கட்டும், பெண் பிள்ளையாக இருக்கட்டும், அவங்களோட அதாவது இன்றைக்கி காலகட்டம் எப்படி இருக்குன்னா, இப்போ வந்து எல்லாருமே வந்து சொந்த ஊரை விட்டு வெளியூரில் போய் பிழைக்கக்கூடிய காலமும் இருக்குது, அதே ஊரில் சொந்த ஊர்லேயே பிழைக்கக்கூடிய காலங்களும் போயிட்டுருக்கு. இதுலேருந்து வந்து அப்பா அம்மாவை கடைசி வரையும், அதாவது என்னால் நான் வந்து என்னோட மூச்சு இருக்கிற வரைக்கும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு அட்லீஸ்ட் அந்த 3 வேளை சாப்பாடு, ஒரு தங்குறதுக்கு ஒரு இடம், நல்ல விதமாக அவங்கள மருத்துவ விஷயங்களை கவனிச்சுக்கிட்டு வயசாக எல்லாருக்குமே மருத்துவ குறைகள் வரதான் செய்யும். அதாவது இந்த ஆரோக்கியம் ஒரு பக்கம் நல்லா இருந்தால் மட்டும்தான், அதாவது சோறு இருந்தால் தான் சித்திரை வர முடியும். அதனால தான் ஆரோக்கியத்தை வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி வந்து காலகட்டம் அப்படி தான் இருக்குது. சொல்லுமா, 1.5 வருஷம் எப்படி இருந்தது கத்தார்? ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, கத்தாரில் உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் யார்? அதாவது அம்மாவுக்கு வந்து என்னை தவிர வேறு யாரும் கிடையாது. அதாவது என் ஒய்ஃப் நல்ல விதமாக பார்த்துக்கிட்டாங்க. அதனால தான் இந்த 1.5 வருஷம் நாங்கள் நாள் கடந்திருக்கோம். இந்த 1.5 வருஷத்தில் அம்மா சந்தோஷமாக இருந்தது அதிக நாட்கள். இப்போ வரைக்குமே கத்தார் தான் அவங்களை சந்தோஷமாக வச்சுருக்கு. கரெக்டாம்மா? கரெக்டு. கத்தார் தான் உன்னை சந்தோஷமாக வச்சுருக்கு. கத்தார் தான் ரொம்ப சந்தோஷமாக வச்சுருக்கு. ஓகே, இங்கே உள்ள ஃபுட் ஹேபிட்லாம் உனக்கு எப்படிம்மா பிடிச்சிருக்கு? பேரம்பேத்திலாம் நல்லா உன்னை எப்படிலாம் உன்னை அரவணைப்போட இங்கே வந்து உள்ள ஃபுட் ஹேபிட்ஸு? ஃபுட்டெல்லாம் நல்லா இருந்தது, சூப்பராக இருக்குல்ல. இப்போ தயிர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அளவு உனக்கு ரொம்ப பிடிச்ச தயிர் தானே? தயிர் தான் பிடிச்சது. பாலும் நல்லா இருக்குது. அதாவது உனக்கு ரொம்ப பிடிச்சது கத்தாரில் பால் தயிர். பால் தயிர் பிடிச்சிருக்கு. ஓகே, அதுக்கு வந்து நம்ம கத்தார் நாட்டுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும், மன்னருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா தயிர் பால்லாம் வந்து, அதாவது அந்த பிளாக்கேஜ் டயத்தில் வந்து எல்லாம் கிட்டத்தட்ட 50,000 மாடு கிட்ட உள்ளே கொண்டு வந்து பலதானான்னு ஒரு பெரிய ஒரு மில்க் ஃபேக்ட்ரி உருவாக்கி இன்றைக்கி வந்து கத்தாரில் உள்ள எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் சாட்டிஸ்ஃபைடாக இன்றைக்கி வந்து ஒரு மில்க்கோ இல்லை ஒரு தயிரோ நம்ம சாப்பிட்றோன்னா அது இந்த நாட்டோட மன்னர்கள் மட்டும்தான் அதுக்கு காரணம். அதுக்கு என்றுமே நம்ம வந்து எல்லாருமே கடமைப்பட்டிருக்கோம். கத்தார் வந்து மிகப்பெரிய ஒரு ரிச்சஸ்ட் கண்ட்ரி. சொல்லுமா, வேறு என்ன பிடிச்சிருக்கு? பூங்கா நல்லா இருக்குது. பூங்காலாம் நல்லா இருக்கா? பூங்கா நல்லா இருக்குது. ஓகே, அம்மாவுக்கு வந்து எதை சொல்கிறதுனே தெரில. வந்த ஒரு 1.5 வருஷத்தில் அவங்க வந்து நிறைய விஷயங்கள் சுற்றி பார்த்தாங்க. ஃபஸ்ட்டு அயாவில் வந்தப்போ லுசைல்லாம் கூப்பிட்டு போனேன். நிறைய விஷயங்கள் அவங்க பார்த்தாங்க. அதாவது அவங்களுக்கு பிடிச்சமான விஷயங்கள் நிறைய இருக்குது. இப்போ கொஞ்ச நாளாக வெளியில் வரமாட்டுறாங்க. அது ஏன்னு எனக்கு தெரில. பட்டு ஏமா இப்போல்லாம் வெளிலே வரமாட்டுற? இப்படி தான் அம்மா. அதாவது அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை பேசுவாங்க. நம்ம கேட்டால் அவங்க சொல்லுமா வீட்டுக்குள்ளேயே இருக்கணும்னா அதான் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். அதாவது கத்தார் வந்த பிறகு இவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கணும்னு தான் ஆசை. அந்த அளவுக்கு இவங்க வந்து இவங்களோட காலகட்டங்கள் வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். நல்லா அட்லீஸ்ட் அவங்களுக்கு வந்து பிடிச்சமான விஷயங்களை நம்ம செய்கிறது நம்மளோட கடமை. அதாவது இப்போ நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எல்லாருமே வந்து பேரண்ட்ஸை வந்து தனிமையில் விட்டு இங்கே வெளிநாட்டுக்கு வரோம். அதாவது அங்கே யாராவது நமக்கு தைரியமாக பார்த்துக்கிற மாரி இருந்தால் மட்டும்தான் நம்ம பேரண்ட்ஸை விட முடியும். எனக்கு இப்போ யாரும் அந்தளவுக்கு யாருமே கிடையாதுங்கிறதால நான் கூப்பிட்டு வந்து இன்னைய வரைக்கும் நான் போராட்டிட்டு எப்படியாவது எங்கள் அம்மாவுக்கு ஒரு நல்ல விதமான அதாவது நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயங்களை நம்ம பண்ணணும். சொல்லுவோம், உணவு சாப்பிட்றோம், நல்லபடியாக இருக்கேன். ஓகே, சந்தோஷம். நல்லபடியாக இருக்கில்ல? சந்தோஷமாக இருக்கில்ல? சந்தோஷமாக இருக்கேன். அதுதான் முக்கியம்.
வாழ்க்கைங்கிறது நமக்கு வந்து இன்பம் துன்பம் எல்லாமே கலந்தது தான் வாழ்க்கை. பட் அந்த கஷ்டங்கள்லேருந்து வெளியில் வரணுன்னா நம்ம அவங்க அதாவது நம்மளே பெற்றவங்களே நம்ம எந்த அளவுக்கு சந்தோஷமாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து புண்ணியத்தை நம்ம சம்பாரிச்சிக்கலாம். ஆனால் இப்போ உள்ள ஜென்ரேஷன் ஒரு சில ஜென்ரேஷனால் அது வந்து அதாவது அதை அதை வந்து ஒரு பொருட்டாகவே மதிக்கிறது இல்லை. அது ரொம்ப மோசமான நிலைமையில் இப்போ இருக்கிற நிலைமை இருக்குது. அது மாறணும். எல்லாருக்குமே வந்து அங்கே நீங்கள் ஊரில் வந்து உங்கள் அப்பா அம்மாவை விட்டுட்டு நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அங்கே தைரியமாக யாராவது பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருந்தால் மட்டும் விடுங்க. அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு வகையில் நீங்கள் கஷ்டப்பட்டு அவங்களே கூடவே வச்சு பார்த்துங்க. இல்லைன்னா வந்து ரொம்ப அந்த ஒரு வேதனை வந்து உங்களால் தாங்க முடியாது. அதாவது எங்கள் அம்மாவுக்கு யாருமே கிடையாது, ஆனால் நான் இருக்கேங்கிற அந்த ஒரு மனதைரியம் அவங்களுக்கு எப்போதுமே உண்டு. என்னம்மா குமார் இருக்கிறாங்கன்னா தைரியம். ஓகே, அது போதுமா? அதாவது நான் மட்டும் இல்லை, நம்ம பொற்கொடி இருக்குது, குகன் இருக்கா, காருண்யா இருக்கா, காரண்யா இவங்கெல்லாம் இருக்கிறதாலே உனக்கு வந்து ஒரு முழுமையான சந்தோஷம் உனக்கு எப்போதுமே இருக்கும். ஓகே மக்களே, இந்த வீடியோ இதோட முடிச்சிருவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுமா. மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணு. ஓகே 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 மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். Pocket.com. Morning Moon.